வணக்கம் மீனராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். நாம் பார்க்க போகிறது வைகாசி மாத ராசி பலன்கள். மீனராசிக்கு ராசி மேலே இப்போ சுக்கிரன் இருக்கார். அது யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ரம்மியமான பலன்களை கொடுக்கக்கூடியவர். ரொம்ப அமைதியான பலன்களை, ஆரவாரம் இல்லாத பலன்களை, மனசுக்கு சந்தோஷகரமான பலன்களை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அதனால் மகிழ்ச்சியை அவர் மாதிரி கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். பழைய வீடு இருந்தால் திருத்தி அமைக்கணும்னு கூட தோணும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும்னு தோணும். வாங்கலாம், வீடும் வாங்கலாம், கட்டலாம். சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாம் வாங்கணும்னு தோணும். தாராளமாக வாங்கலாம், எல்லாமே வாங்கி கொடுக்கும். அதே போல் அந்த கிரகம் காதலும் காமத்துக்குடைய கிரகம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருந்த அந்த கேது பகவான் விலகிட்டார். ஸோ ராகுகேது பேச்சு முடிஞ்சிருச்சு. ராகுகேது பேச்சினால் என்ன பலன்கள் அப்படின்னா, ஏற்கனவே நல்ல பலன்கள் இல்லை. அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ நடக்காது. ஒரு மாதிரி தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நடக்கிறதா இருந்தாலும் பிரச்சனையில் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ அந்த கிரகம் விலகுனதுனால இனிமேல் அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவினை அப்படியெல்லாம் வராது. ஆனால் ஏற்கனவே ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. டிவோர்ஸ் ஆகியிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. டிவோர்ஸ் ஆகலைன்னா கூட மறுபடியும் நம்ம சேரணுன்னா கூட நம்ம சேர்ந்துடலாம். அந்த வேலையை பார்க்கும். அதே மாதிரி இனிமேல் அந்த திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக திருமணம் நடக்கும். ஒன்றும் தொந்தரவு அப்படிங்கிறது வராது. என்ன ராகு பகவான் 12வது ராசிக்கு போனதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியில் விரையச்சனி தான் போயிட்டுருக்கு. 12ல் சனி இருக்கிறனால விரையச்சனி தான் போகுது. விரையச்சனி நிறைய செலவுகளை கொடுக்கும். ஒரு சில வீட்டில் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனத்தினால நிறையா செலவுகள் கொடுக்கும். ஏற்கனவே வண்டி வச்சுருந்தா அதிகமாக ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம வேறு வண்டி வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த சனி பகவான் செய்வார். ராக பொறுத்தளவு வேறு வகையில் செலவுகளை கொடுப்பார். அவ்வளோதான். ஏதாவது பொருள் போட்டுன்னு வாங்கி கொஞ்சம் காசு செலவழியும். அதனால் கொஞ்சம் சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் மிச்சம் வைக்க முடியாது. அந்த மாதிரியான பலன்களை தான் அந்த ராகுவும் சனியும் மட்டும் செய்யும். மற்றபடி மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு புதன் வேறு 2ல் தான் இருக்கிறது. புதன் 2ல் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது காசு பணம் அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் காட்சியெல்லாம் ஏதாவது அடைக்கணும்னா அடைக்கலாம். பேங்கில் லோன் வேணும்னா கிடைக்கும். சொத்து சுகத்தை விற்று நம்ம காசு வாங்கணுன்னா கூட நமக்கு காசு பணம் கிடைக்கும். யார்கிட்ட இப்போது கடன் கேட்டாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில் பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகிற நேரம் இது. கடன் காட்சியெல்லாம் தீர்ந்து மனசில் நிம்மதி அடைகிற நேரம் இது. அதே மாதிரி வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும். தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இனிமேல் தொழிலில் நஷ்டம் வராது, கஷ்டம் வராது. தொழில் நல்லா ஓடும். புதுசாக தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற தொழிலும் நல்லா ஓடும். ஸோ தொழில், வேலை, பொருளாதாரம் இதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இனி விலகிடும். ஸோ உங்களுக்கு இனிமேல் இன்னும் ஒரு நல்ல காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 3ல் சூரியன் இருக்கிறது. ஏதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சா நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி 4ல் உங்களுக்கு குரு இருக்கிறதுனால ஏதாவது நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சாலோ அந்த மாதிரியான பலனெல்லாம் கொடுக்கும். அல்லது சொத்து சுகத்தை வாங்கி கொடுக்கும். அது போக சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கிற பகையெல்லாம் விலக்கி வச்சிடும். சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு சேர்த்து வைக்கும். சொத்து பத்தில் இருக்கிற விரைய செலவுகள் எல்லாமே விலகும். பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி தாயாருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி அதெல்லாம் விலகிடும். தாய் கூட பகை இருந்தால் அதெல்லாம் இப்போ நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ காசு பணம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னால் கூட செவ்வாய் மட்டும் உங்களுக்கு நீச்சமாக இருக்கார். பொதுவாக செவ்வாய் தான் உங்களுக்கு முக்கியமாக காசு பணத்தை கொடுக்குறவர். அவர் இப்போ நீச்ச நிலையில் இருக்கார். ஒரு வைகாசி 25ஆம் தேதி வரைக்கும் நீச்ச நிலையில் தான் இருப்பார். அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சம்பள பாக்கி கரெக்டாக வராது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்ப்போம். அந்த வேலைக்கு போன இடத்துல கரெக்டாக கூலி கிடைக்காது. முதல்ல ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையெல்லாம் கிடைக்கும், ஆனால் கூலி கிடைக்காது பார்த்துங்க, சம்பளம் கிடைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது சம்பளத்தை வந்து லேட்டாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு தொந்தரவு மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது வைகாசி 25 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு விலகிரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா கிடைக்கும். ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வேலை மாறி போகணுன்னா தாராளமாக மாறி போகலாம். இந்த வேலைகளை வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். கேது வந்து 6ல் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பலன்களை மட்டும் கொடுக்கும். மற்றபடி மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இப்போ விலகிருச்சு. இனிமேல் ஏற்கனவே நடந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரமான பலன்கள்லாம் நடக்காது. ஸோ 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு நல்ல வாழ்க்கை தான் இனிமேல் கிடைக்கும். ஸோ பொருளாதாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லதே நடக்கும் இந்த வைகாசியில் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.